ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற காந்தி டாக்ஸ் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங்கும் போது அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி, அதித்தி ராவ் போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை கிஷோர் பாண்டுரங் பலேக்கர் எடுத்திருக்காரு. கரண்கிற ஒரு சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. காந்தி டாக்ஸ் படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் வந்து நடக்கிறது ஒரு மும்பையில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. அப்படி இருக்க படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு வேலை தேடும் நபராக இருக்கார். ஈவன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு பர்சன். அம்மாவும் வந்து ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க. அதே சமயம் இவருக்கு காதலியாக யார் இருக்காங்கன்னா அதித்தி ராவ் இருக்காங்க. அப்படி இருக்க இவருக்கு வந்து ஒரு வேலை எப்படியாவது கிடைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா பணம் வந்து தேவைப்படுது. அதே சமயம் அந்த வேலை வந்து இவருக்கு எலிஜிபிலிட்டியே இருந்தாலும் லஞ்சம் கொடுத்து வாங்குறவங்க இருக்கிறதுனால இவருக்கு அந்த 50,000 ரூபா இருந்தால் தான் அந்த வேலை கிடைக்குங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஒரு சுச்சுவேஷன். அப்படி இருக்க இன்னொரு சைடு வந்து மோகன் போஸ்மேன்கிற கேரக்டரில் அரவிந்த் சாமி பண்ணுறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, அதாவது பெரிய ஒரு வெல்த்தி பணக்காரனான ஒரு நபர். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெருசாக தன் அம்மாவோட இதில் மதர்ஸ் டச்சுன்னு ஒரு பெரிய கட்டடம் கட்டுறாங்க. சில அரசியல் ப்ரெஷர், அதே சமயம் அவங்க கூட வேலை பார்த்தவங்க எல்லாமே அந்த கட்டடத்தையே கொளுத்தி விடுறாங்க. அப்படி இருக்க பணக்காரரான இவர் வந்து அதாவது தன் வீடையே வந்து இழந்து ஜப்திக்கு கொண்டு வர நிலமையில அந்த வீடு ஜப்திக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய பர்சனாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் சேதுபதியும் அரவிந்த் சாமியும் மீட் பண்ணுற ஒரு கட்டம் வருது. அப்படி இருக்க விஜய் சேதுபதிக்கு தான் நினைத்த மாதிரி ஒரு வேலை கிடச்சிச்சா, அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமே இவருக்கு பணம்ங்கிறது பிரதானமாக இருக்கே, அந்த சூழ்நிலை மாறுச்சா. இன்னொரு புறம் விஜய் சேதுபதியை மீட் பண்ண பிறகு அரவிந்த் சாமிக்கு வந்து அதாவது அவர் வீடு வந்து ஜப்தி ஆயிரும், எல்லாமே இழந்த விஷயங்கள், இதில் என்னென்ன மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக மாரி தான் காந்தி டாக்ஸ். இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து கேஸ்டிங் விஜய் சேதுபதியாக இருக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி, அதித்தி ராவ், அவங்க அம்மாவாக பண்ணவங்க எல்லாமே இந்த படம் வந்து அதாவது ஒரு டைலாக்கே இல்லாத சைலண்ட் ஃபிலிம். எல்லாமே எமோஷ்னலில் தான் கன்வே பண்ணுறாங்க. ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், எமோஷன்ஸ் தான் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அவங்க ஆக்டிங்கில். ஸோ அதில் எல்லாருமே நீட்டாக நிறைவாகவே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து மும்பையை காட்டுற விதமாக இருக்கலாம், அந்த சினிமோட்டோகிராஃபியும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு சைலண்ட் ஃபிலிம்ங்கிறதுனால பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கிறது எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கு. நிச்சயம் இசை புயல் தூக்கி சாத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு என்ன தேவையோ பல இடத்துல இந்த எமோஷனை கேரி பண்ணுறது இந்த மியூசிக் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் ஏஆர் ரஹ்மான் நிச்சயம் வந்து சபாஷ் சொல்கிற அளவுக்கு போட்டிருக்காரு. அடுத்து இவங்க எடுத்த அந்த எக்ஸ்பிரிமெண்டல் அட்டம்ப்ட், அதாவது எல்லாமே வந்து ஆக்டர்ஸோட எமோஷ்னல் வே ஆஃப் கன்வே தான். அதே சமயம் டயலாக்கே இல்லாத ஒரு சைலண்ட் ஃபிலிமாக இருக்குது. அப்படிங்கும்போது இது தியேட்டர்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ஆடியன்ஸுக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இவங்க சொன்ன ஒரு நினச்ச ஒரு கான்செப்ட், அதாவது காந்தியோட கான்செப்டெல்லாம் வந்து அந்த டைமில் இருந்தாலும் அதே சமயம் இன்றைக்கி எப்படி மாறியிருக்கு ரியாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து கிளைமேக்ஸில் நிற்கிறது, அது எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. மற்றபடி படம் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு மெலோ ட்ராமாவாக தான் போகுது. அட் தி சேம் டைம் வந்து விஜய் சேதுபதிக்கும் அதித்தி ராவுக்கும் இருக்கிற அந்த லவ் போர்ஷனும் நல்லா இருக்குது. மேலும் அரவிந்த் சாமி கேரக்டராக இருக்கலாம், விஜய் சேதுபதி கேரக்டராக இருக்கலாம், அந்த அம்மாட்ட 2 பேத்துக்கிட்டேயும் இருந்த அந்த எமோஷனுங்கிறதும் ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிச்சயம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இது வந்து நிச்சயம் அந்த எமோஷன் வந்து நல்ல ஒரு கனெக்ட்டுங்கிறது கொடுக்கும். நிச்சயம் நடிப்பில் நிச்சயம் புதிய பரிமாணம் தான் விஜய் சேதுபதிக்கும் சரி, அரவிந்த் சாமிக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரிச் மேனாக பண்ணுறதுங்கிறது அவரோட பர்சனாலிட்டிக்கு பெருசு இல்லை. பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ நீட்டாக டிரைவ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படமாகத்தான் இருக்குது. இது எல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸு. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட அதாவது படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகருது. அகைன் இவங்க வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டலாக எடுத்த அந்த சைலண்ட் ஃபிலிம்ங்கிறதே வந்து அதாவது எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடிலாம் சொல்லுவாங்க இப்போ எல்லாமே சென்டர்ஸ் தான், அப்படி இல்லை. இப்போ ஒரு கிராமத்தில் பார்க்குறவங்களுக்குன்னா
இதெல்லாம் எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறது. ஒண்ணு இந்த கதைக்களம் நடக்கிறது மும்பை அப்படிங்கும்போது, இது வந்து பேன் இண்டியா ஃபிலிம் தான் சைலண்ட் ஃபிலிம்னாலுமே, ஆனா அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அங்கங்க சில ஃப்ளாஸ் இருந்தாலும், ஓவராலா ஒரு டீசென்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி மூவியாகத்தான் இந்த காந்தி டாக்ஸ் அப்படிங்கிறது அமையுது. ஃபைனலி டு சம் இட் அப் அதாவது வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சேதுபதி அதாவது ரொம்ப ஏழ்மையான ஒரு நபர். ஒரு வேலைக்காக அலையிறாரு. அவங்க அம்மாவும் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அரவிந்த் சாமி அதாவது பெரிய பணக்காரர். அதாவது சூழ்நிலை காரணமா தன்னோட சொத்தெல்லாம் இழந்து நிற்கிற ஒரு பெர்சன். அப்படி இருக்க இந்த 2 பேரும் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத ஒரு டீசென்ட்டா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி படமாகத்தான் குடுத்துருக்காங்க. படத்த பொறுத்தவரைக்கும் யுஏ சர்ட்டிஃபைடு தான். இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.